ஓல்டு இருக்கிற வரைக்கும், ஓல்டு எது? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை எனக்குள் இருக்கிற வரைக்கும், புதிய உடன்படிக்கை குறித்து வெளிச்சம் இல்லாத வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஆனால் எனக்குள் இருந்து இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்விலிருந்து ஒன்று ஆசீர்வாதம் வெளிப்படாது, அடுத்தது தனித்தன்மை வெளிப்படாது. நீங்கள் நான் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சொன்னதையே சொல்கிறேன். நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே, இங்கேயும் வருகிற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து, இது ஃபினிஷ்ட். எனக்கான ஆசீர்வாதத்துக்கான எல்லா கிரயத்தையும் இயேசு பிதாவாகிய தேவன் குமாரன் பலிக்குள்ள, இரத்தத்துக்குள்ள கிரயத்தை செலுத்தி விட்டார். ஆகவே நீங்களும் நானும் இப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கிறோம். அது ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கின்றேன். ஆமென். அப்ப பழையவை இருக்கிற வரைக்கும் இந்த புதிய சிருஷ்டியினுடைய வாழ்வில தனித்தன்மையும் இல்லை. எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி அவங்களுக்கு என்னை ஆசீர்வதிச்சிட்டார் என்ற வெளிச்சமும் இல்லை. ஆகிய அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கேட்டதையே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். லாசருவை இயேசு உயிரோட எழுப்பினார், ஆனால் மறுபடியும் மறிச்சிட்டான். உயிரோடு எழுப்பினார், சரீரத்தில் மறுபடியும் மறிச்சிட்டான். ஆனால் உங்களை சரீரத்தை உயிரோடு எழுப்பல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை, உங்க ஆவியை உயிர்ப்பித்தார். அப்படிதானே? அவன் சரீரத்தில் எழுப்பினாருங்க, சரீரத்தில் மறிச்சிட்டாங்க, ஆனால் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார். ஆவிக்கு மரணம் இல்லை. உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்கு மரணம் இல்லைங்க. அதை விட நீங்கள் நானும் புரிய வேண்டியது, என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி தேவனுடைய முழுமையிலே, தேவனுடைய பூரணத்தில் என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இருக்கிறது. இதைத்தான் புரியணும்.